ஸோ இங்கே ஆனால் தேர்ட் ரவுண்ட் மேட்ச் போல் டிசைடர் மேட்ச்சில் இருக்கும். ஸோ மேட்ச் இங்கே யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா மெகா பிரதர்ஸ் வர்சஸ் ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. நீங்கள் வந்து மெகா பிரதர்ஸ் வந்து ஃபீல்டிங் டீமாக பார்த்துட்ருக்கீங்க. டீம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த போட்டிக்கு நல்ல பேட்டிலாக இருக்க போது அப்படியே பேட்ஸ் முடிஞ்சு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு வந்து இங்கே 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 பாலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 1 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளேயாக இருக்க போது. நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பூச்சி ராமோஸ் ஸ்ட்ரைக்லையும் இந்த ஆட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட பாலா சேகர் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புலே பட்டு மீனே கிடக்கு. டாட் பால் கிடச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கொஞ்சம் வந்த பக்கம் வெரைட்டி ஆடி இருக்காருங்க. பெரிய கேப் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ஏன் இங்கே ஒரு 4 வந்திருக்கு. ஸோ நான் 2வது பால் இங்கே முதல் நாளை பதிவு பண்ணிட்டாரு. போன பால் வைடிங்க ரீபால் வெளியில் ஆடி இருக்காரு. கவர்ஸ்ல ஃபீல்டர் பால் குயிக்கா போயிட்டாருங்க. நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல ஃபீல்டு, சிறந்த ஒரு தடுப்பு பணி, நல்ல பேக்கப். இங்கே 3 ரன் வந்திருக்கு. பேட்ஸ்மேன் அந்த பாலாஸ்டிக்ல ஸ்வீப்புக்கு ஒரு ட்ரை. அங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க. வைடிங்க ரீபால் யாக்கர் எடுத்து கிடக்கு ஃபீல்டர்கிட்ட. இதுவும் டாட்டுங்க. ஒரு ஓவருக்கு ஸ்கோர் 9 ரன் ஆடிருக்காங்க. எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாம இங்கே பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இல்லைங்க இல்லை புகழ் இன்வெஸ்டர்க்கு 4 பேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆடிருக்காரு ஃபீல்டர்கிட்ட. ஒரு சிறந்த ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 2 ரன் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஒன் இறங்கி போய் கனெக்ட் பண்ணார் இன்சைட் அவுட் மாதிரி. சிங்கிள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் யாக்கர்ல எடுத்து வந்தாரு. இனே கிடக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால். டாஸ் பால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏஸ் கிளியர் கிட்டுங்க. இந்த பேட்ல பட்டிருக்கு. லாங் ஆஃப்ல இந்த மேட்ச்ல முதல் 6 வந்துருச்சு பூச்சி பேட்ல இருந்து. கீப்பர் க்ளோஸ்ல போயிருக்காரு. ஒரு ஸ்வீப்புக்கு ஒரு ட்ரை கரெக்டா ஃபீல்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. இறங்கி போனார் உடம்புலே பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருங்க. ஒரு ரிஸ்க் ரன். ஸோ இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் ரவுண்டா 20 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. எந்த விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணாம. சேகர் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 2வது ஓவர். இந்த பவுலர்கிட்டே கிடக்கு டாட் பால். செகண்ட் ஒன் பேட்ல சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பலாஷிக்ல சான்ஸ் ஃபார் ஒரு உச்சி பந்து ஏத்திருக்காரு. சரியான ஹைட் கேட்ச் ஆனதான் பாலுக்கு வந்துட்டார். நல்லா கேட்ச் விக்கெட் என்ற முறையில் நியூ பேட்ஸ்மேன் காலிஸ்டிக்ல 1 டவுன்ல நல்ல ஸ்டாப். அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு சிறிய கேட்ச் பால் பேட்ல ஒரு எட்ஜ். 2வது ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன் கிடைச்சிருக்கு. 1-2. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் பால் வைடிங்க ரீபால். சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. ஆனால் ஃபீல்டர் காத்தி வந்தாருங்க பாலுக்கு. நல்ல கேட்சுங்க. போன பால் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பால் இங்கே விக்கெட்டா மாறி சிறந்த முறையில் வீசப்பட்ட எடுத்து கொடுத்துருக்காரு கேட்ச். பூச்சி ராமு விக்கெட்டு. இங்கே 3 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 25 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ரெட் லெவன்ஸ். இங்கே போன ஓவர் 5 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்து ஆடக்கூடிய ஃபைனல் ஓவர் போகிறாங்க பவுலிங்ல சேவியர். ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ஸ்மேன் அந்த மதி ஸ்ட்ரைக்ல. செகண்ட் ஒன் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா வந்துருச்சு. சிறந்த ஒரு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. அகைன் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு வயசுல. நல்ல கேரிங் கீப்பர். மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஷாட். குவாலிட்டி ஹிட். பாட்டம் ஆஃப் தி பேட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நெட் கிரசில ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. இந்த டூர்னமென்ட்டில் முதல் 6. லாஸ்ட் 2 மோர். ரிவர்ஸ் திரும்பி கீப்பருக்கு பின்னாடி. ஸோ இதுவும் ஆறுங்க. இது அந்த செடிக்குள்ள போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் 2 6 வந்திருக்கு. அது பார்த்தா அந்த லாஸ்ட் ஓவர்ல மீண்டும் ஒரு சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட. நெக்ஸ்ட் ஒன் இங்கே லாஸ்ட் ஒன். அகைன் ரிவர்ஸ் திரும்பினாரு. குயிக்காக கிளியர் பண்ணிருச்சுங்க.
வயசுல கொஞ்சம் ஒரு 4 வந்திருக்குங்க லக்கீலி லாஸ்ட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முறையில் வீசப்பட்ட பந்து கொஞ்சம் 4 ஓவருக்கு ஸ்கோர் 43 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 44 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஐஸ்கோனே சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்ல. எல்லாமே கம்மியாக தான் வச்சிருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. குணா சரவணகில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பண்ணாங்க. ஃபீல்டர் சரவணன் நைஸா அந்த பால் கொஞ்சம் நல்ல கேட்ச்ங்க. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்ரீராம் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ரீல சுத்தலுக்கு தான் போனாரு. விக்கெட் கீழ வந்துருக்கு. தேர்ட் ஒன் இறங்கி போய் கரெக்டா ஃபீல்ட் சிங்கிள் கிடைச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் பால் பேட்டா சரியா கனெக்ட் பண்ணல. நல்லா ஸ்டாப் தினேஷ். இங்க அகைன் ஒரு சிங்கிள் பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட் கேட்ச் ஆன் பண்ணாங்க. கேப்ங்க ஃபீல்டரே இல்ல. நல்லா ஸ்டாப் பவுண்டரி சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 5 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க மெகா பிரதர்ஸ். தினேஷ் இன்னும் செகண்ட் 4 பேரோட ஃபர்ஸ்ட் ஒன் டேஷ் பால் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். எஸ் இங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. நீங்க ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் பால் இங்க யாரோட வெல்கம் பண்ணிருக்காரு. முதல் 6 விக்கெட். செகண்ட் ஒன் again low toss ball straight to side ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. பவுண்டரி அந்ததா. எஸ் இதுவும் நாளுங்க. சோ இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் 2 பாலுமே இங்க ஒரு 6 ஒரு 4 எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஆடினாரு. உள்ள எடுத்துட்டு வந்தாரு. வச்சிருக்காங்க பிரதீப். எத்தனை ஓட்டம்? 1 இரண்டாவது அணிக்கான வாய்ப்பு. ஒரு மிஸ் கால் நடந்துருக்கு அங்க. நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரன் மட்டும். வைடிங்க ரீபால். கேப் கவர்ஸ்ல 4 மாதிரி இருக்குங்க. 4 போயிருக்கு. 4 ஓட்டங்கள். பவுண்டரி again ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 2 மோர். நேரா தூக்கி போட்டாரு. அடி ஃபீல்டர் கிட்டே போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்குங்க ஒரு ரன் மட்டும். லாஸ்ட் ஒன் ரீபால் கார்த்திக் ஸ்ரீல இறங்கி போய் கனெக்ட் பண்ணார் லெக் ஸ்டம்ப்ஸ்ல. ஃபீல்டர் பிரதீப் 1 பவுன்ஸ்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு. தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 1 நல்ல பேக்கப். இங்க 2 ரன் வந்திருக்கு. இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகி இந்த ஓவர் இங்க எக்கச்சக்க ரன்ஸ் வந்துருச்சு. ஏவானா ரன்ஸ்லாம். இப்போ 2 ஓவருக்கு ஸ்கோர் 25 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இந்த ஓவர்ல மட்டுமே 20 ரன் கிட்ட வந்துருச்சு. ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 19 தேவையா இருக்கு. பவுலிங்கில் குணா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. அவருக்கும் சேர்த்து இந்த ஓவர் போடணும் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பார் பவுலர். அரௌண்ட் வைக்கல ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை ஷாட்டுங்க. ஷாட்டு இங்கே லாஸ்ட் சான்ஸில் கவர்ஸில் கொஞ்சம் ஒரு 4 வந்துருக்குங்க. சுரேந்தர் பேட்லேருந்து ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ரிவர்ஸ் திரும்பினாரு. நான் உடம்புலே பட்டிருக்குங்க. சான்ஸ் பாருங்க லெக் பை மூலியமா இங்க சிங்கிள் டபுள் கிடைச்சிருக்கு. சான்ஸ் ஃபார் கையில வந்திருக்கு. தட்டி தட்டி பால் பேட்ல படல. இங்க சிங்கிள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ரிமைனிங் உள்ள 8க்கு 10. நீங்க வந்த பக்கமா ஏந்தி தான் விட்டுருக்காரு. பாட்டை வச்சு தான் விட்டாரு. இதுவும் 2ஆ மாத்திருக்காங்க. அகைன் ஒரு டபுள் வந்துருங்க கார்த்திக் பேட்ல இருந்து. 7 பந்துகளில் நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் இறங்கி போனார் பாலுக்கான நல்ல டெலிவரி டாட் ஒன். ஸோ இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்கே 8 தேவையா இருக்கு. 6 பந்துகளில் 8 ஓட்டங்கள் தேவை. அந்த ஓவரை இங்கே மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை காலி எடுத்துட்டு வந்திருக்காங்க. காலி டு சுரேந்தர் நல்லா பேட்டில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலிங் ஆஃப் ஸ்டம்பில் ஆடிட்டார். பெரிய கேப்புங்க இங்கே கவர்ஸில். ஒன் பவுன்ஸில் இங்கே ஒரு 4 வந்துருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் பால் இங்கே தேவையான 4 வந்துருக்கு சுரேந்தர் பேட்லேருந்து. குட் ஷாட்டுங்க. இல்லை 5க்கு 4. செகண்ட் ஒன் ரொம்ப கீழே வந்து தேர்ட் ஒன் 4க்கு 4. உடம்புலே லெக் பை சான்ஸ் பண்ணி ஒரு மிஸ் கால் நடந்திருக்கு. ரன் அவுட் ஆன யாஸ் நீ ஒரு ரன் ஒரு விக்கெட். கார்த்திக் அவர் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே நல்லா பேட்டிங்க கார்த்திக். 3க்கு 3. உடம்புலே பட்டிருக்கு. டேரக்ட் ஹிட்டிங்க. டேரக்டாக ஸ்டெம்ப்ல இருந்திருக்காரு. கோல்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. 5க்கு 5. 5க்கு 5 ஒரு 6 ரன். 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 5க்கு 5 ஒரு 6
இங்கே ஒரு விக்கெட் வந்துருச்சு ரன் அவுட் மூலியமா. 3க்கு 3 இருந்தது 2க்கு 3 மாற்றிருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் சேவியர் உள்ளே வந்திருக்காரு. நான் க்ளோஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் சரி இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கையில பார்த்தா. ஸோ இங்கே கேட்ச் அவரே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே பவுண்டரி போயிருக்கு. ஸோ இந்த நாளோட அந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் இங்கே மேகா பிரதர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நல்ல மேட்ச்ங்க. நல்ல பிளேயர் 2 டீம். அதனை எதிர்த்து ஆடிய ரெட் லான்ஸ் அணியினருக்கு கமிட்டியின் சார்பாக 2ஆவது அணியா செமிஃபைனல் ஆயிட்டாங்க.